கர்த்தர். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவர்களை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள். அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான். சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்வான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றைப் போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை. அவர்கள் கிரியைகள் விருதா. அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக விக்கிரக ஆராதனைக்காரரோடு தொடர்ந்து வழக்காடுகிறார். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஆராதனை செய்கிற விக்கிரகங்கள் மெய்யான தெய்வங்களாக இருக்கும் என்றால் அதற்கான ஆதாரங்களை அவர்கள் கொடுக்க வேண்டும். விக்கிரகங்கள் நம்முடைய துதிகளுக்கு பாத்திரமானவை அல்ல. உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் கர்த்தர் தம்மை பற்றி சொல்லும்போது யாக்கோபின் ராஜா என்று சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு ஜீவனும் இல்லை, ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை. அவற்றிற்கு ஜீவனும் வல்லமையும் இருக்கும் என்றால் விக்கிரகங்கள் அதை நிரூபிக்க வேண்டும். கர்த்தர் மனுஷனுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார், பலத்தையும் கொடுத்திருக்கிறார். விக்கிரகங்களுக்கோ ஞானமும் இல்லை, பலமும் இல்லை, அவற்றிற்கு ஜீவனும் இல்லை. விக்கிரகங்கள் மாய்மாலம் பண்ணுகிறது. அவை தெய்வமாக இல்லாவிட்டாலும் தங்களை தெய்வங்களைப் போல காண்பித்துக் கொள்கிறது. விக்கிரகங்கள் மெய்யாகவே தெய்வங்களாக இருக்கும் என்றால் அவற்றிடம் தேவனுடைய சுபாவம் பரிபூர்ணமாய் நிரம்பி இருக்க வேண்டும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ சிருஷ்டிகர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். விக்கிரகங்களிடம் இதுபோன்ற தெய்வீக சுபாவங்கள் எதுவும் இல்லை. கர்த்தர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏற்கனவே சம்பவித்தவைகளையும் மேல் சம்பவிக்கப் போகிறவைகளையும் கர்த்தர் தம்முடைய ஆதீனத்திலே அறிந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாகவே எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளது. முந்தைய காலங்களில் நடைபெற்ற ஏராளமான சம்பவங்கள் நமக்கு தெரியாது. ஏற்கனவே சம்பவித்த காரியங்களை விக்கிரகங்களாலும் சொல்ல முடியாது. விக்கிரகங்களுக்கு அறிவும் ஞானமும் இல்லை. இனிமேல் சம்பவிக்கப் போகிறவைகளும் விக்கிரகங்களுக்கு தெரியாது. விக்கிரகங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல் வெறுமையிலும் வெறுமையாய் இருக்கிறது. கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரரோடு வழக்காடுகிறார். அவர்கள் தாங்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த விக்கிரகங்கள் இனிமேல் சம்பவிக்கப் போகிறவர்களை நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும்.
வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரரோடு தொடர்ந்து வழக்காடுகிறார். தாம் ஏற்கனவே சொன்ன செய்தியை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லி தெளிவுபடுத்துகிறார். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம் என்பதே கர்த்தருடைய விவாதம். இனிமேல் வரப்போகிற காரியங்களை எந்த சிருஷ்டியாலும் முன்னறிவிக்க முடியாது. தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் பிந்தி சம்பவிக்கப் போகிற காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியாது. விக்கிரகங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவற்றை ஆராதனை செய்கிறவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் மெய்யாகவே விக்கிரகங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவற்றுக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, ஜீவனும் இல்லை. விக்கிரகங்களுக்கு வல்லமையும் இல்லை. அவற்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அவற்றிற்கு கால்கள் உண்டு, ஆனால் அவற்றால் நடக்க முடியாது. விக்கிரகங்களுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவற்றால் பேச முடியாது. விக்கிரகங்களுக்கு செவிகளும் உண்டு, ஆனால் அவற்றால் கேட்க முடியாது. விக்கிரகங்கள் மனுஷனால் உண்டாக்கப்பட்டவை, அவற்றிற்கு ஜீவன் இல்லை. விக்கிரகங்களால் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. கர்த்தர் விக்கிரகங்களை பற்றி சொல்லும்போது, நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்கள் சூனியமாய் இருக்கிறது, அவை ஒன்றும் இல்லாத வெறுமையாய் இருக்கிறது. அவற்றை தெய்வங்கள் என்று நம்பி அவற்றை ஆராதனை செய்கிறவர்களும் சூனியமாயும் வெறுமையாயும் இருக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, ஆகையினால் அவற்றால் மனுஷரை தெரிந்து கொள்ள முடியாது. மனுஷனோ ஜீவன் உள்ளவன், ஆனாலும் அவன் தன்னுடைய அறியாமையினாலும் மதியீனத்தினாலும் விக்கிரகங்களை தங்களுக்கு தெய்வங்களாக தெரிந்து கொள்கிறான். விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்கள் அருவருப்பானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேலையால் தனக்கு பிடித்தமான எஜமானை தெரிந்து கொள்ளலாம். எஜமானை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் தெரிந்து கொள்ளும் உரிமை வேலைக்காரனுக்கு உண்டு. ஆனால் மனுஷன் தன் இஷ்டத்தின் பிரகாரமாக தனக்கு தெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது. தன்னுடைய இஷ்டப்படி தெய்வத்தை தெரிந்து கொள்ளும் உரிமை மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் மாத்திரமே தேவாதி தேவனாக இருக்கிறார். மனுஷன் கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர் கர்த்தாதி கர்த்தராகவும் தேவாதி தேவனாகவும் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே மெய்யான தேவன். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். தம்முடைய தெய்வீகத்தை கர்த்தர் இங்கு நிரூபிக்கிறார். கர்த்தரை அல்லாமல் வேறே தெய்வம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் காரியங்களை நடப்பிக்கிறார். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. அதை ஒருவராலும் தடை பண்ணவும் முடியாது. கோரேசு ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறான். கர்த்தர் கோரேசை எழுப்புகிறார். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான். சூரியோதய திசையில் இருந்து என் நாமத்தை தொழுது கொள்வான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோரேசு ராஜா தன்னுடைய தகப்பனாருடைய வம்ச வரலாற்று பிரகாரம் மேதிய தேசத்தை சேர்ந்தவன். கோரேசு ராஜாவின் தாயோ பெர்சியா தேசத்து ஸ்திரீ. கோரேசு ராஜாவுடைய சேனையில் ஏராளமான மேதியர்களும் பெர்சியர்களும் இருக்கிறார்கள். மேதியருடைய தேசம் பாபிலோனுக்கு வடக்கு திசையில் உள்ளது. பெர்சியருடைய தேசம் பாபிலோனுக்கு கிழக்கு திசையில் உள்ளது. கர்த்தர் கோரேசை மிகப்பெரிய வல்லமை உள்ளவனாக எழுப்புவார். அவன் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் மகா பராக்கிரமசாலியாய் இருப்பான். கோரேசு பாபிலோனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருவான். இந்த யுத்தத்தில் பாபிலோன் தேசம் தோற்றுப்போகும். பாபிலோனுடைய ஆட்சி அத்தோடு முடிவு பெறும். கர்த்தரால் எழுப்பப்படுகிறவன் கிழக்கு திசையில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவான். சூரியோதய திசையில் இருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான் என்று கர்த்தர் கோரேசை பற்றி சொல்லுகிறார். அவன் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்வான். கர்த்தருடைய நாமமே உயர்ந்தது என்றும் உன்னதமானது என்றும் மேலானது என்றும் அறிக்கை செய்வான். கோரேசு சிறையிருப்பில் இருந்த யூதர்களை விடுவித்த போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று அங்கீகரித்தான். கோரேசை யாராலும் எதிர்க்க முடியாது. அவனுடைய வல்லமைக்கு முன்பாக ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அவன் வருவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். அவன் பாபிலோன் தேசத்து அதிபதிகள் மீது யுத்தம் பண்ண வருவான்.
கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ ரூபத்தில் அவதரித்தார். நாசரேத் என்னும் ஊர் கானான் தேசத்தின் வடக்கு திசையில் உள்ளது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வடக்கே இருந்து எழும்ப பண்ணினார். கோரேசு சூரியோதய திசையில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கிறிஸ்துவானவரும் பரலோகத்தின் மேன்மையையும் மகிமையையும் இந்த பூமியிலே காத்து கொண்டார். கோரேசு பாபிலோன் தேசத்தின் அதிபதிகளை முறியடித்தான். கிறிஸ்துவானவர் வானலோகத்தின் அந்தகார பிரபுக்களையும் அதிபதிகளையும் முறியடித்தார். கர்த்தர் மாத்திரமே சர்வத்தையும் அறிந்திருக்கிறவர். இனிமேல் நடைபெறப் போகும் காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு தெளிவாக தெரியும். விக்கிரகங்களுக்கு இந்த அறிவு இல்லை. பின்வரும் காரியங்களை அவற்றால் அறிந்து கொள்ள முடியாது. பிந்தி சம்பவிப்பவைகளை நாம் அறியும்படியாக கர்த்தரே நமக்கு ஆதியிலே அவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். விக்கிரகங்களுக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது. கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரரிடம் வழக்காடும் போது, நான் அதை அறியும்படியாக ஆதியிலே சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். கர்த்தர் தாமே தம்முடைய விவாதத்திற்கு பிரதியுத்தரமும் சொல்லுகிறார். அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே என்று விக்கிரகங்களின் சூனியத்தையும் வெறுமையையும் விக்கிரக ஆராதனைக்காரரிடத்தில் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை முன்னறிவிக்கிறார். கர்த்தர் இது பற்றி சொல்லும்போது, முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இஸ்ரவேல் புத்திரருக்கு மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலத்திற்கு உண்டாயிருக்கிற மீட்பின் கிரியையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் கர்த்தர் ஒப்புரவாகுதலின் நற்செய்தியை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. இப்போது விசாரணை முடிவு பெற்று தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை எந்த விக்கிரகத்தாலும் முன்னறிவிக்க முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தர் கோரேசு ராஜாவை எழுப்பி தம்முடைய ஜனத்தை விடுவிக்கப் போகிறார். இந்த நற்செய்தி இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரமே முன்னறிவிக்கப்படுகிறது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இஸ்ரவேல் தேசத்தாரோடு சேர்ந்து இன்னும் ஏராளமான தேசத்தாரும் ஜாதியாரும் பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கோரேசு ராஜா பாபிலோனை ஜெயித்த போது சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தாரையும் அவர்களோடு சிறையிருப்பில் இருந்த மற்ற ஜனத்தாரையும் விடுதலை பண்ணினான். இந்த செய்தி இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்னறிவிக்கப்பட்டது போல வேறு எந்த ஜாதியாருக்கும் முன்னறிவிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு மாத்திரமே இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்கள் தெரியும். மற்ற ஜாதியார் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு ஏற்கனவே நடைபெற்ற சம்பவங்களும் தெரியாது, இப்போது நடைபெறுகிற சம்பவங்களும் தெரியாது, இனிமேல் நடைபெறப் போகும் சம்பவங்களும் தெரியாது. கர்த்தர் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற புறஜாதி தேசத்தாரையும் அவர்களுடைய விக்கிரகங்களையும் பார்க்கிறார். இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை முன் அறிவிக்கத்தக்கவர்களோ அல்லது இதை முன் அறிவிக்கிற விக்கிரகங்களோ ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இதை பற்றி சொல்லும்போது, நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே தம்மை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவர்களுடைய ஆத்தும ரட்சிப்பின் வழியை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் மாத்திரமே எருசலேமுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறார். விக்கிரகங்களால் தங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை சொல்ல முடியவில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களுக்கு ஜீவனும் ஞானமும் வல்லமையும் உண்டு என்று அவற்றை நம்புகிற விக்கிரக ஆராதனைக்காரரால் நிரூபிக்க முடியவில்லை. விக்கிரகங்கள் மெய்யாகவே தெய்வங்களாக இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை. விக்கிரக ஆராதனைக்காரரின் விவாதம் சூனியமாயும் வெறுமையாயும் இருக்கிறது. அவர்களுடைய கிரியைகள் விருதாவாய் இருக்கிறது.
அவர்களும் மாயையாயிருக்கிறார்கள். வழக்கு விசாரணையின் முடிவில் கர்த்தர் இப்போது விக்கிரக ஆராதனைக்காரருக்கு தீர்ப்பு சொல்லுகிறார். இதோ, நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பானவன் என்பதே கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரருக்கு சொல்லும் இறுதியான தீர்ப்பாகும். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்காரரை நியாயம் தீர்க்கும் போது அவர்களுடைய விக்கிரகங்களுக்கும் தம்முடைய தீர்ப்பை சொல்லுகிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே என்பதே கர்த்தர் விக்கிரகங்களை குறித்து சொல்லும் இறுதியான தீர்ப்பாகும். கர்த்தருடைய தீர்ப்பு நீதியானது, அது நியாயம் உள்ளது. கர்த்தருடைய தீர்ப்பே நித்தியமானது. தேவனுடைய அறைகூவல்: உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள். சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள். நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. கர்த்தரால் மட்டுமே வருங்காலத்தில் நடைபெறப் போகும் காரியங்களை முன்னறிவிக்க முடியும். கோரேசு பிறப்பதற்கு 200 வருஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு பெயரிட்டார். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முன்பாகவே கோரேசு அவர்களை சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்குவான் என்றும் எருசலேமையும் தேவாலயத்தையும் திரும்ப கட்டுவதற்கு கட்டளையிடுவான் என்றும் தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறார். நிறைவேறிய முன்னறிவிப்புகள்: நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். சூரியோதய திசையில் இருந்து என் நாமத்தை அவன் தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றைப் போலவும் குயமன் களிப்பெண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கோரேசை எழும்ப பண்ணினார். இவன் பாபிலோனை தண்டித்து இஸ்ரவேலரை விடுவித்தான். ஏசாயா 41 2வது வசனத்தில் கிழக்கில் இருந்து என்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டிற்கும் முரண்பாடு எதுவும் இல்லை. கோரேசு பாலஸ்தீனத்தின் கிழக்கு பகுதியில் இருந்து வந்தான். இந்த வசனத்தில் வடக்கில் உள்ள அதிபதிகளை மிதித்து வருவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. கோரேசு பாபிலோனை ஜெயித்து வருகிறான். கோரேசு முதலாவதாக அசீரியா மைனரை ஜெயித்து அதன் பின்பு பாபிலோனுக்கு எதிராக தெற்கு திசைக்கு சென்றான். கோரேசு பெர்சியாவில் பிறந்தவன். இது பாலஸ்தீனத்திற்கு கிழக்கில் உள்ளது. ஆனால் இவன் வடக்கில் இருந்து பாபிலோனை ஜெயித்தான். கோரேசு கர்த்தரை மெய்யான தேவன் என்று அங்கீகரிப்பான். தன்னுடைய வெற்றிக்கு கர்த்தரே காரணம் என்று அறிக்கையிடுவான். கர்த்தர் நடக்கப் போகும் காரியங்களை முன்னறிவிக்கிறார். அவர் முன்னறிவித்த காரியங்கள் நிறைவேறுகின்றன. விக்கிரகங்களால் இனிமேல் நடைபெறப் போகும் காரியங்களை முன்னறிவிக்க முடியாது. முன்னறிவிப்பின் நோக்கங்கள்: முடிவை ஆரம்பத்தில் அறிந்து கொள்வதற்கு, நடைபெறப் போகும் காரியங்களை அதற்கு முன்பாகவே அறிந்து கொள்வதற்கு, தேவன் நீதியுள்ளவர் என்பதை மனுஷர் அறிந்து கொள்வதற்கு, கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்பதை மனுஷர் அறிந்து கொள்வதற்கு. முன் அறிவிப்புகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்துள்ளன. அவை விக்கிரகங்களிடமிருந்தோ அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளிடமிருந்தோ வரவில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு. விக்கிரகங்கள் வருங்காலத்தை அறிவிக்கக்கூடிய திராணியற்றவை என்பதை புரிந்து கொள்வதற்கு. விக்கிரகங்கள் மாயையானவை, அவை வெறுமையானவை என்பதை வெளிப்படுத்துவதற்கு. முதல் நானே சீயோனை நோக்கி என்னும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. சீயோனுக்கும் எருசலேமுக்கும் கர்த்தர் இவற்றை முதலாவதாக அறிவிக்கிறார். இந்த முன் அறிவிப்புகள் விக்கிரகங்களிடமிருந்து வரவில்லை. தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் கர்த்தரிடமிருந்து மட்டுமே வருகிறது. கர்த்தரிடமிருந்து சுவிசேஷ செய்தியை பெற்று அறிவிக்கிறவர் என்பது பிரதானமாக ஏசாயாவை குறிக்கிறது. மேலும் இந்த வார்த்தை கர்த்தருடைய மற்ற தீர்க்க தரிசிகளையும் குறிக்கும். விக்கிரகங்களும் அவற்றை ஆராதிக்கும் விக்கிரக ஆராதனைக்காரரும் தீர்க்க தரிசனம் கூற மாட்டார்கள். அவர்கள் கூறினாலும் அது மெய்யான தீர்க்க தரிசனமாக இராது. அது கள்ள தீர்க்க தரிசனமாகவே இருக்கும். விக்கிரகங்களை பற்றிய காரியங்கள்: அவை எல்லாம் மாயை. அவற்றின் கிரியைகள் விருதா. விக்கிரகங்கள் வெறும் காற்று. அவை வெறுமையானவை.